அது ஒரு பசுமையான காடு. அந்த காட்டின் நடுவே ஒரு அருவி இருந்தது. அங்கே பறவைகளின் ரீங்காரம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த அருவி நிலத்தில் பாய்ந்து நீரோடையாக ஓடும். அந்த நீரோடையில் மான், வரிக்குதிரை, கரடி போன்ற மிருகங்கள் தண்ணீர் குடிக்க வரும். அனைத்து மிருகங்களும் அந்த காட்டில் மகிழ்ச்சியாக கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு யானை மட்டும் தனியாக இருந்தது. அந்த யானை வேறொரு காட்டில் இருந்து வழி தவறி இந்த காட்டிற்குள் வந்துவிட்டது. அதற்கு நண்பர்கள் யாரும் இல்லாததால் அந்த யானை மட்டும் காட்டில் சோகமாக இருந்தது. யானை காட்டில் இருந்த மற்ற விலங்குகளுடன் நட்பாக இருக்க விரும்பியது. முதலில் ஒரு குரங்கிடம் சென்று, என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டது. அதற்கு குரங்கு, எனக்கு ஏற்கனவே நண்பர்கள் இருக்கிறார்கள். அதோடு நான் மரம் விட்டு மரம் தாவி விளையாடுவேன். உன்னால் அப்படி விளையாட முடியாது. எனவே நாம் நண்பர்களாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. பின்னர் அந்த யானை ஒரு முயலிடம் சென்று, நாம் நண்பர்களாக இருக்கலாமா என்று கேட்டது. அதற்கு முயல், நீ உருவத்தில் மிகவும் பெரியவன். விளையாடும்போது நீ தெரியாமல் மிதித்துவிட்டால் நான் இறந்தே போய்விடுவேன். எனவே நாம் நண்பர்களாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. அடுத்ததாக யானை ஒரு மானிடம் சென்று கேட்டது. அதற்கு மான், நான் மிகவும் வேகமாக துள்ளி குதித்து ஓடுவேன். உன்னால் அப்படி ஓட முடியாது. எனவே உன்னை என் நண்பனாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டது. அனைத்து விலங்குகளும் சொன்ன பதிலை கேட்ட யானை மிகவும் சோகத்துடன் அமர்ந்தது. அடுத்த நாள் அந்த காட்டிற்குள் புதிதாக ஒரு கொடூரமான புலி வந்தது. அது கண்ணில் பட்ட மிருகங்களை எல்லாம் கொன்று குவித்தது. அனைத்து மிருகங்களும் தன்னை கண்டு பயப்பட வேண்டும் என்று நினைத்தது. அந்த புலி வரும் சத்தம் கேட்டாலே அனைத்து மிருகங்களும் பயத்தில் ஓடி ஒளிந்து கொண்டன. மிருகங்கள் அனைத்தும் ஓடுவதை கண்ட யானை ஒரு கரடியை நிறுத்தி, எதற்காக இப்படி ஓடுகிறீர்கள் என்று கேட்டது. உடனே அந்த கரடி, காட்டுக்குள் ஒரு புலி வந்து விட்டது. அந்த புலி அனைவரையும் கொல்ல வருகிறது. அதனால்தான் உயிர் பிழைக்க ஓடுகிறோம் என்று சொன்னது. இதை கேட்டதும் யானை அந்த புலியிடம் சென்று, ஏன் இப்படி அனைத்து மிருகங்களையும் பயமுறுத்துகிறாய்? இப்படி செய்யாதே என்று சொன்னது. அதற்கு அந்த புலி, எனக்கே அறிவுரை சொல்கிறாயா? என்னை எதிர்ப்பவர்கள் யாரும் இந்த காட்டில் இருக்க முடியாது. உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி யானையை தாக்க முயன்றது. உடனே யானையும் திருப்பி தாக்கியது. யானையின் தாக்குதலை சமாளிக்க முடியாத புலி யானையிடம், என்னை விட்டுவிடு, நான் இந்த காட்டை விட்டே ஓடிவிடுகிறேன் என்று சொல்லி தப்பித்து ஓடியது. இதை பார்த்த அனைத்து மிருகங்களும் யானையிடம் சென்று, ஆபத்து வரும்போது உதவுபவனே உண்மையான நண்பன். புலியிடமிருந்து எங்களை காப்பாற்றியதன் மூலம் நீ எங்கள் அனைவருக்கும் நண்பனாகிவிட்டாய் என்று கூறின. பின்னர் யானையுடன் அனைத்து மிருகங்களும் அந்த காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன.